ஹலோ ட்ரேடர்ஸ், 1/7/2024 திங்கட்கிழமைக்கான முன்பங்குச்சந்தை பகுப்பாய்வு, அதாவது ஃப்ரைடேக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ டுடேக்கான ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ். ஃபஸ்ட் நம்ம ஃப்ரைடே இந்தியன் இண்டிசஸ் எப்படி கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலி நம்மளுக்கு மேஜர் இண்டெக்ஸ் நெகட்டிவ் கம்ப்ளீட்டாக இருக்குது. நம்மளுக்கு ஐடி செக்டர் நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு 0.9% பாசிட்டிவாக கம்ப்ளீட் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ இதான் நம்மளுக்கு ஃப்ரைடே இந்தியன் இண்டிசஸை பொறுத்தளவுக்கு கிடச்சக்கூடிய ரிப்போர்ட். ஓகே, ஸோ ஃப்ரைடே பொறுத்தளவுக்கு மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஃப்ரைடே மார்க்கெட் ஸ்டில் நம்மளுக்கு டவுன் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு. ஒரு 11:45 வரையும் மார்க்கெட் ஸ்டில் சைட் வேஸ்லேயே இருந்துச்சு. நான் ஒரு இன்ட்ராடேயில் ஒரு பேட்டர்னோட ஃபார்மேஷனில் ஒரு ரைசிங் சேனல் பேட்டர்ன் ஃபார்மேஷன் இருந்துச்சு. எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு 30 மினிட்ஸ் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஸ்டில் எனக்கு அப் ட்ரெண்டில் மூவ் ஆச்சு. பட் 24,150 பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன் ஆஃப் த மேஜர் ரெசிஸ்டன்ஸாக ஆக்டிவ் ஆச்சு. திஸ் இஸ் த பிவோட் லெவல். சரிங்களா? ஸோ பிவோட் லெவலை பேஸ் பண்ண அளவுக்கு மார்க்கெட் எனக்கு ஸ்டில் ஒரு பிரேக் அவுட் கிடச்சிச்சு. பட் பிரேக் அவுட் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடையாது மார்க்கெட், அதனால் எனக்கு ப்ராப்பரான என்ட்ரிஸ் கிடைக்கல. ஸோ நான் வெயிட் பண்ணி என்னோட ரெசிஸ்டன்ஸை கிராஸ் பண்ணுறப்ப, அதாவது 11:15 மார்க்கெட்டில் எனக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சி. ஸோ அதுக்கப்புறம் டவுன் ட்ரெண்ட் ட்ரேட் எடுத்தேன். ஸோ 24,000 நான் என்னோடய சப்போர்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணேன். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 12:45 அந்த லெவலுக்குலாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எனக்கு அப் ட்ரெண்டில் போயிட்டு அகெயின் எனக்கு டேவோட ஆல் டைம் போயிட்டு பிரேக் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அந்த லெவலுக்கு இல்லை, மறுபடியும் மார்க்கெட் நம்மளுக்கு டவுன் ட்ரெண்ட்லேயே கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ தான் நம்மளுக்கு ஃப்ரைடே நிஃப்டி 50 இண்டெக்ஸில் கிடச்சிருக்கூடிய ரிப்போர்ட். ஃப்ரைடே பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு என்ன கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு அப்படின்னா, பேங்க் நிஃப்டி அதே மாதிரி தான் ஸ்டில் எனக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் சப்போர்ட்டாக ஆக்டிவ் ஆகும். ஸோ மார்க்கெட் ஆல் டைம் பிரேக் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் எனக்கு அந்த லெவலுக்கு போகவே இல்லை. 53,000 எனக்கு ரெசிஸ்டன்ஸாக ஆக்டிவ் ஆகி மார்க்கெட் அப்படியே டவுன் ட்ரெண்ட்லேயே வந்துச்சு. என்னோட சப்போர்ட்டை உடைக்கிறப்ப நான் என்ட்ரிஸ் எடுத்தேன். ஃபஸ்ட்டு 52,600 என்னோடய சப்போர்ட்டை ஃபிக்ஸ் பண்ணேன். அகெயின் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு 52,350 தான் என்னோடய நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக இருந்துச்சு. ஸோ மார்க்கெட்டில் டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. நம்ம பொசிஷன் க்ளோஸ் பண்ணிட்டு வந்தாச்சு. ஸோ இதான் நம்மளுக்கு ஃப்ரைடே கிடச்சிருக்கக்கூடிய ரிப்போர்ட். ஃப்ரைடே எஃப்ஐஐடியோட ஆக்டிவிட்டியை பேஸ் பண்ணதுக்கு எஃப்ஐஎஸ்டிஎஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஏ செல் பண்ணியிருக்காங்க. நெட் சேல்ஸ் வரணும்னா 23 crores. நெட் டிஏஏ பொறுத்தளவுக்கு நெட் பர்ச்சேஸ் வரணும்னா 6,658 crores நெட் பர்ச்சேஸ் டிஏ பண்ணியிருக்காங்க. வேர்ல்டு வைடாக நம்ம அனலைஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளோபல் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு மேஜர் இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய கிஃப்ட் நிஃப்டி நெகட்டிவாக கம்ப்ளீட்டாக இருக்குது. நெகட்டிவ் ஆர் கேப் டவுனில் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் டவ் ஜோன்ஸ் ஃபீச்சர்ஸ், நாஸ்டாக், S&P 500 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாஸ்டாக் S&P 500 டோட்டலி நெகட்டிவாக கம்ப்ளீட்டாக இருக்குது. டவ் ஜோன்ஸ் ஃபீச்சர்ஸ் 0.8% நம்மளுக்கு பாசிட்டிவாக கம்ப்ளீட்டாக இருக்குது. என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, திஸ் வீக் சம் ஸ்பெஷல் வீக், சம் ஸ்பெஷல் டேட்டாஸ்லாம் இருக்குது. எஃப்எம்சி மீட்டிங்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் கம்மிங்ஸ் வீக் நிறையா ரிசல்ட்ஸ் குவார்டர்லி ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் ஆக போகுது. அதாவது வேர்ல்டு வைட் இல்லை, டொமஸ்டிக்காக. சரிங்களா? ஸோ டொமஸ்டிக் எக்கனாமிக் டேட்டாவை பொறுத்தளவுக்கு HSB மேனுஃபேக்சரிங் PMI டேட்டா பப்ளிஷ் ஆக இருக்குது. அதுக்கப்புறம் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் நெக்ஸ்ட் வீக் அதாவது திஸ் வீக் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. 28 to 5 அது வரும். ஸோ அதோட டேட்டாஸ் பப்ளிஷ் ஆகிறதுக்குன்னா பாசிபிலிட்டிஸ் நம்மளுக்கு திஸ் வீக் இருக்குது. ஸோ எஃப்எம்சி மீட்டிங்கை பொறுத்தளவுக்கு தான் வேர்ல்டு வைடாக மார்க்கெட் நம்மளுக்கு இம்பாக்ட் பண்ணும். சரிங்களா? ஸோ அதனால் ஜஸ்ட் அதை வாட்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு மண்டே பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா PMI ஃபைனல் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃப்ரைடே ஒரு இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட், அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு. ஸோ ஓகே, ஸோ அது இருக்குது. ஸோ இது ரெண்டு நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான டேட்டா இருக்குது. வெனஸ்டே தான் நான் சொன்ன எஃப்எம்சி மீட்டிங்ஸ், ஸோ மினிட்ஸ். ஸோ அதோட டேட்டாஸ் நம்மளுக்கு எப்படி பப்ளிஷ் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி மார்க்கெட் நம்மளுக்கு ரியாக்ட் பண்ணும். சரிங்களா? ஸோ இதான் நம்மளுக்கு வேர்ல்டு வைடாக கிடச்சிருக்கக்கூடிய ஒரு நார்மல் இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கமாடிட்டிஸை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் டோட்டலி நம்மளுக்கு நெகட்டிவாக கம்ப்ளீட்டாக இருக்குது. க்ரூட் ஆயில் USD 0.34% நெகட்டிவாக கம்ப்ளீட்டாக இருக்குது. Brent க்ரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா 0.42% நெகட்டிவாக கம்ப்ளீட்டாக இருக்குது. எனக்கு ஏடிஆரோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்தளவுக்கு ஏடிஆர்ஸ் எனக்கு டோட்டலி நெகட்டிவாக கம்ப்ளீட்டாக இருக்குது. அதுவும் பேங்கிங் செக்டர் ஐடியாஸ் நம்மளுக்கு டோட்டலி நெகட்டிவாக கம்ப்ளீட்டாக இருக்குது. என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, ஸோ பேங்க் நிஃப்டியில் சம் செல்லிங் ப்ரெஷர் ஃப்ரைடேஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி இருந்தது. பட் நம்மளுக்கு ஏடிஆரும் நம்மளுக்கு நெகட்டிவாக கம்ப்ளீட் ஆனதுனால ஸோ நம்மளுக்கு இன்னும் செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. அதை நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸில் பார்ப்போம். சரிங்களா? ஆக்சிஸ் பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா 2.31% நெகட்டிவ் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ இதுக்கான டெக்னிக்கல் வியூ பேங்க் நிஃப்டி வச்சு நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். சரிங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லெட்ஸ் மூவ் ஆன் த
நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டிக்கான டெக்னிக்கல் லெவல்ஸ். நிஃப்டி இண்டெக்ஸ் ஸோ எனக்கு ஒன் டே டைம் ஃப்ரேமை பேஸ் பண்ணி அனலைஸ் பண்ணுறப்ப ஆல்ரெடி மார்க்கெட்டில் உங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன்னா ஸ்ட்ராங் ஒரு புல்லிஷ் மார்க்கெட்டாக போயிட்டு இருந்துச்சு ப்ரீவியஸ் வீக் வந்து ஒரு 4 டேஸும். இந்த லாஸ்ட் டேவாக ஃப்ரைடே வந்து நம்மளுக்கு எப்படி இருந்துச்சுன்னா ஸோ நெகட்டிவாக வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஒரு ஷூட்டிங் ஸ்டார் பேட்டர்னோட ஃபார்மேஷன் வந்து கிரியேட் ஆகி கம்ப்ளீட் ஆகிற சுச்சுவேஷன் வந்து கிரியேட் பண்ணிடுச்சு. பட் டோட்டலி நம்மளுக்கு ஒரு பேரிஸ் கண்டிலோட ஃபார்மேஷன் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு சரிங்களா. ஸோ நம்மளோட ஷார்ட் டர்ம் அனலைஸை பொறுத்தளவுக்கு என்ன கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு அப்படின்னா ஸோ எனக்கு ஸ்டில் மார்க்கெட் வந்து இன்னமும் டவுன் ட்ரெண்ட் லெவலில் இருக்கான சான்சஸ் இருக்குது. எங்கே அது சப்போர்ட் எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா 23,900 to 23,800 இந்த லெவலுக்குள்ள சப்போர்ட் எடுக்கலாம் சரிங்களா. எக்ஸாக்ட் சப்போர்ட் லெவல்னு பார்த்தீங்கன்னா 23,890 வந்து நம்மளுக்கு 890 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு எக்ஸாக்ட் சப்போர்ட் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஜஸ்ட் வாட்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி உங்களோட ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஆனால் ஒன்ஸ் எனக்கு அந்த லெவலில் சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது எனக்கு நிஃப்டி இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு. பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு என்ன கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குன்னா பேங்க் நிஃப்டி ஒரு ஸ்டில் ஒரு 2 டேஸாகவே நம்மளுக்கு வந்து ஒரு பேரிஸ் ஃபார்மேஷன்லேயே வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து வந்துகிட்டு இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பேங்க் நிஃப்டி நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 51,900 தான் நம்மளுக்கு வந்து ஒரு சப்போர்ட் லெவலாக வந்து இருக்குது. ஒன்ஸ் எனக்கு அதை பிரேக் பண்ணிச்சுன்னா ஒரு குட் சப்போர்ட் எங்கே எடுக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 51,100 வந்து நம்மளுக்கு ஒரு குட் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து எனக்கு பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கு சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு அதோட ஷார்ட் டர்ம் லெவல்ஸை பொறுத்தளவுக்கு ஸோ இதான் என்னோட ஷார்ட் டர்மோட அனலைஸ். இதை பேஸ் பண்ண அளவுக்கு எனக்கு என்ன கன்ஃபர்மேஷன்னா ஸோ எனக்கு இந்த லெவல்லே வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்டிவ் ஆகி மார்க்கெட் வந்து கீழே வந்து விழுந்துட்டு இருக்கு. ஃபர்தராக எனக்கு இன்னைக்கு டேவை பொறுத்தளவுக்கு அது ஒரு சப்போர்ட் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு சப்போர்ட்னா ஸ்ட்ராங்கானது 52,100 சொன்னல. ஸோ 52,000 to 2,100 வந்து ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து எனக்கு பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கு சரிங்களா. ஸோ அதுக்கு இப்போ மார்க்கெட் எனக்கு ஃபர்தராக பிரேக் ஆயிடுச்சு. எனக்கு ஒருவேளை கேப் அப் ஆர் கேப் டவுனில் ஓப்பன் ஆகுங்கிறப்ப சர்ன்னு மார்க்கெட் வந்து 52,000 வந்து ரீச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இங்கேயே வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கலாம். ஒன்ஸ் எனக்கு அதை பிரேக் பண்ணிச்சுன்னா 51,500 வரையும் இன்றைக்கி வந்து மார்க்கெட் விழுகலாம். 51,680 ஒன் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸாக எனக்கு ஆக்டிவ் ஆகும் சரிங்களா. ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பேங்க் நிஃப்டியோட பர்ஃபார்மன்ஸ் அப்படியே வந்து ஃபின் நிஃப்டி வந்து கொடுக்கும். ஸ்மால் சேஞ்சஸ் தான் இருக்கும். நான் ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மார்க்கெட் வந்து எல்லாமே எனக்கு நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அதாவது R2 அப்படிமே அந்த ரெசிஸ்டன்ஸை போய்ட்டு ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸில் தான் நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட லாங் டேர்ம் பொசிஷன் வந்து ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து நான் இன்னும் க்ளோஸ் பண்ணலை. எனக்கு அதுக்கான கன்ஃபர்மேஷன் இன்னும் வந்து ஸ்ட்ராங்காக வந்து கிடைக்கல. ஸோ அதனால் வெயிட்டிங்கில் இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பியரிஸ் ஃபார்மேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு டோஜி ஒரு பியரிஸ் பேட்டர்ன் ஒரு பியரிஸ் கேண்டிலோட கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ இதுவும் நம்மளுக்கு செல்லிங் ப்ரெஷர் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு சரிங்களா. ஃபின் நிஃப்டி இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு ஷார்ட் டேர்ம் கன்ஃபர்மேஷன் என்னன்னா எனக்கு மார்க்கெட் வந்து என்னோட ஒரு சூப்பரான ஒரு சப்போர்ட் வந்து உடச்சிருக்கு சரிங்களா. ஸோ ட்ரெண்டோட ஸ்டார்டிங் பிளேஸையும் வந்து எனக்கு ஹிட் பண்ணிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே என்ன ஆக்டிவிட்டினா எனக்கு இதில் ப்ராப்பரான பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடச்சி நான் என்ட்ரி எடுக்கிறேன்னா தாராளமாக என்னோட என்ட்ரிஸ் வந்து நான் எடுப்பேன். ஸோ எவ்வளோ தூரம் என்னோட டார்கெட் வந்து நான் மூவ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,200 to 23,000 வந்து என்னோட டார்கெட்டாக வந்து நான் இந்த லெவல்ஸ்க்கு என்னோட டார்கெட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஐடியா வந்து யோசிப்பேன் சரிங்களா. ஸோ நான் 23,000 க்ளோஸ் பண்ணிச்சுன்னா நெக்ஸ்ட்டு என்னோட ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,800 தான் என்னோட ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் லெவலாக நான் ஃபின் நிஃப்டிக்கு வந்து வச்சிருக்கேன் சரிங்களா. ஸோ அந்த ஓவரால் சம்மர் அண்ட் கன்க்ளூஷனை பொறுத்தளவுக்கு இந்தியாவோட எக்கானமி லெவலாக பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடாக வந்து இந்தியா வந்து வெரி ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ பியூஷ் கோயலே பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான நியூஸ் தான் வந்து அறிவிச்சிருக்காரு. என்னென்னா நம்மளுக்கு திஸ் இயர் வந்து பார்த்தீங்கன்னா குட்ஸ் அண்ட் சர்வீஸோட டேட்டாஸ் வந்து நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவாக வரும் அப்படின்ட்டு வந்து அறிவிச்சிருக்காரு. ஓகே, ஜிடிபியோட டேட்டா வெரி பாசிட்டிவாக வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வேர்ல்டு வைடாக சோனி கம்பெனிஸோட ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ என்ன அறிவிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா 2030 பார்த்தீங்கன்னா 3rd லார்ஜஸ்ட் கண்ட்ரியாக வந்து இந்தியா வந்து இருக்கும். ஸோ அவங்களோட மார்க்கெட் க்ரோ வந்து அந்தளவுக்கு இருக்குது. ஸோ அப்படின்னு வந்து அவங்களும் வந்து ஒரு பாசிட்டிவான நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நிறையா பாசிட்டிவ் நியூஸ் வந்து டே பை டே வந்து வந்துகிட்டு இருக்குது. ஸோ ஸ்டில் வாட்ச் அண்ட் வெயிட் அண்ட் மோர் த யுவர் டெக்னிக்கல் அனாலிசிஸ் சரிங்களா. ஸோ உங்களோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி உங்களோட ட்ரேட்ஸ் வந்து எடுங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா உங்களோட ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ டுடே வந்து மிட் கேப் நிஃப்டியோட அண்ட் மிட் கேப் நிஃப்டி அண்ட் பேங்க் எக்ஸோட எக்ஸ்பைரி டே. ஸோ சேஃப் அண்ட் வாட்ச் அண்ட் நெக்ஸ்ட் லெட்ஸ் மூவ் ஆன் த யுவர் ட்ரேடிங் பொசிஷன். ஓகே,
ஓகே கைஸ், ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மறக்காம நம்மளோட வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க. ஸோ அண்டு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அதை பற்றி வந்து வீடியோ போட வந்து ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? ஓகே, மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் வந்து ஸ்டாக் மார்க்கெட் பற்றி விளாட்னு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, ஐ எம் நாட் ஏ செபிரிஜ் அட்வைசர். திஸ் வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி மீ அண்ட் வீவர்ஸோட எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. சரிங்களா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.